வணக்கம் geeks, welcome to S-Bus News. இங்க பாருங்க, ஃபேன்லாம் ஓடிட்டு தான் இருக்கு. வேர்த்திருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ரொம்ப நாள் கழிச்சு நாங்க இங்க லோக்கல்ல ஐபிஎல் ஆடணும். ஆமா நம்ம சிபிஎல்னு சொல்லலாம். சிபிஎல் பிரீமியர் லீக் அப்படி சொல்லிக்க, அதான் பெஸ்ட். என்ன அரே வா, இவரே அட்ரஸ் டோர் நம்பர் எழுதுடா. டேய் பரத் பார்த்து கட் பண்ணி விட்டுறா. நல்லா இருந்தது. சரி அங்கிள் நியூஸ்க்கு போங்க. கமான் ஆண்டவரே, இன்னைக்கு ஸ்னாப் டிராகன் ஃபார் இந்தியா ஈவென்ட் நடந்துகிட்டு இருக்கு. ஆமா முடிஞ்சிருக்கு. இன்னும் முடிஞ்சிருக்கும். பேசுறாங்க 4th Gen 5 2 ப்ராசஸர் இந்தியாவுக்குன்னு ஸ்பெஷலா ஏதோ பண்றாங்களாம்ல. இந்தியாவுக்குன்னு இல்ல, அவங்க கம்பெனிக்காக தான் பண்றாங்க. சும்மா ஒரு பேர் இல்ல இந்தியன் மார்க்கெட் வந்து பொதுவா எப்படின்னு பார்த்தோன்னா இந்த மாதிரியான பிரைஸ் ரேஞ்சில் ஆக்டிவா இருக்கும். அதை பேஸ் பண்ணி அவங்க சொல்றாங்க. ஹைலைட் என்னன்னா ரியல்மியா ஷவுமியா அதெல்லாம் இனிமே அது நான் ஈவென்ட் அவ்வளோ நேரம் பார்க்க முடியல. புடிச்சு வச்சிருப்பானுங்களே, அதெல்லாம் ஆரம்பிச்சிருவானுங்க. ஆனா என்ன பிரச்சனைனா 1000 SOC எங்களுக்கு வரணும், இல்ல கொளுத்திடுவோம். எல்லாம் கரெக்ட் தான். ஆனா ஸ்னாப் டிராகனை விட உனக்கு டிமென்சிட்டி பிரைஸ் கம்மியா இருக்கிறனால அந்த பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் தானே அதிகம். அப்படியா? டிமென்சிட்டி கம்மியா இருக்கு. ஆமா, பிரைஸ் கம்மியா இருக்கும்ல, அதனால தானே நீங்களும் நத்திங்க்லாம் டிமென்சிட்டி போயிட்டு இருந்தீங்க. இங்க நாங்க CMF-க்குள்ள போனோம். யார் சொன்னா? அப்போ ஃபோன் 2A எல்லாம் அதுல வந்துச்சு. 2A சீரிஸ் 2A எதுல வந்தது ஆக்சுவலா? 72 73 எல்லாமே அதான் மாறி 7200 7350 ஒரு நத்திங் சிவி வந்துட்டு இப்படி கேக்குறாரு. அதாவது அந்த ப்ராடக்டே மறந்துட்டான். அதெல்லாம் எங்ககிட்ட வரவே இல்லைங்க. யாராவது 2A எல்லாம் உட்காந்தீங்கன்னா வாய் கிழிக்கப்படும். ஓகேயா? 4A பேசி பழகுங்க. 4A தான் இப்போ எங்களோட லேட்டஸ்ட். அப்படி இல்லடா, 4A தான் நாங்க லான்ச் பண்ண ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். 3A வேணா மறந்துருன்ற அதையும் 3A தான் எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுத்துச்சு. டிஃபரெண்ட் டிசைன்ஸ் எல்லாம் சேர்ந்து எனக்கு தெரிஞ்சு நத்திங் ஃபோன் 1 தான் புத்துணர்ச்சி கொடுத்துச்சு. ஃபோன் 2 ஓரளவுக்கு டீசெண்டா ஓடிச்சு. ஃபோன் 2 சூப்பரா இருந்தது. கம்முன்னு இருந்தது. அதான் பேட்டரி மட்டும் நிக்காதுன்னு கேள்விப்பட்டேன். யார் சொன்னா? நம்ம எப்படி நின்றுச்சு? எனக்கு எல்லாம் அது நல்லா இருந்தது. நான் கண்டினியூ பண்ணிருப்பேன். நம்ம கௌதம் ப்ரோ தான் யூஸ் பண்ணிட்டு அப்புறம் ஓடி போயிட்டாரு. அதுல இருந்து அப்படியா? அவர் வந்து ஃபோன் 1 யூசர்ரா, ஃபோன் 2 போயிருந்திருக்காரு. ஃபோன் 2ல பேட்டரி நிக்காத காரணத்தினால் ஃபோன் 2ல இருந்து அவர் வந்ததுக்கு அப்புறம் சாம்சங் கேதிர் மோடி. அவர் உங்கள மாதிரி நிறைய 300 ஆப் வச்சிருந்திருப்பாரு. அவர் கேம் ஆடுவார், நான் கேம் ஆட மாட்டேன். அவ்வளவுதான். ஆப்பே வச்சிருக்க மாட்டேன், அதனால பேட்டரி நீ சுவிட்ச் ஆனே பண்ண மாட்டியாடா, அப்புறம் பேட்டரி ஏன் போகுது? சரி, மொத்தம் என்ன சொல்றானுங்கன்னா 21% GPU இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமா 6 Gen 4 எல்லாம் கம்பேர் பண்ணீங்கன்னா. சரியா? 20% ஆப்லாம் ஃபாஸ்டரா லான்ச் ஆகுமா. 18% லோ ஸ்கிரீன் ஸ்டட்டர்ஸா. ஏன்னா இந்த பட்ஜெட்ல நம்ம வந்து இந்த பட்ஜெட் ஃபோன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு வைங்களேன், அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே ஹோம் ஸ்கிரீன்லேயே 4 ஸ்லைடு போலாம் அப்படின்னு பார்த்தா அப்படி போயிட்டு வரும்ல, அந்த மாதிரியானதுலாம் அவங்களே ஒத்துக்கிறாங்க. பழைய ப்ராசஸர் அது வந்து ஒத்துக்கிற மாதிரி இல்ல, அப்படியே பீட்டிங் அரௌண்ட் போச்சு மாதிரி ஏமாத்த பார்ப்பானுங்க. அப்புறம் அவனுங்களே வாய் விட்டுருவானுங்க. அவ்வளவுதான். அதெல்லாம் அவங்க ஒத்துக்கலாம் இல்லைங்க. இதுக்கு முன்னாடி 200% வேலை செஞ்சது, இப்போ 18% இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னா யோசிச்சு பார்த்துக்கோங்க. இப்போ 240க்கு பக்கத்தில் வருது அப்படி. டேய், இதுக்கு முன்னாடி ஹேங் ஆகிட்டு தாண்டா இருந்தது நாயே, அப்படிதான் இருக்கும். சரி, ஓகே. இப்போ மெயின் இம்ப்ரூவ்மெண்ட் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா, இந்த பர்சன்டேஜ் ஒரு பக்கம் எடுத்து வச்சாலும் கேமிங்ல FPS அண்ட் ஸ்மூத்தர் கேமிங், இது வந்து ஃப்ரேம் வந்து டிராப் ஆகாத மாதிரி எதுல ஒரு 6 Gen 5 ப்ராசஸர்ல நீங்க எதிர்பார்க்கலாம். அது ஒண்ணு. அடுத்து லாக் ஸ்டட்டர், ஆல்ரெடி சொன்ன மாதிரி அனிமேஷன்ஸ்லாம் நல்லா இருக்குமா, கேமரா என்ஹான்ஸ்மெண்ட் நல்லா இருக்குமா, சீன் ஆப்டிமைசேஷனு. ஸோ இதெல்லாம் நல்லா பண்ணியிருப்பாங்கன்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு GPU HMD மொபைல் ஃபோன் வந்து இதோட தான் வரும்னு நினைக்கிறேன். வராது, அவசரப்படாது. எங்களுக்குன்னு இருக்கு, அதை விட்டுட்டு நாங்க வெளில வரணும். சரியா? தெர்மல் எஃபிஷியன்சி இன்னும் பெட்டரா இருக்கும். அண்ட் ஜூம் அண்ட் அவங்க அலையன்ஸ் அப்படிலாம் இல்லடா. சரி டேய், ஒரு எப்படா நீ மூச்சையும் நீ எப்படி பிரிக்க முடியும்? ஒரு உயிர் மூச்சு இதெல்லாம் எப்படி தனித்தனியா பிரிச்சு பேசிட்டு இருக்கேன். மூச்சையும் பேச்சுன்னு பாட்டு இதை கேட்டு வந்திருக்க போல டியூட். நான் அதை சொல்ல. இப்போ மூச்சு விடுறது எப்படியோ இதயம் இயங்குறது எப்படியோ அந்த மாதிரிடா, அதை எப்படி பிரிக்க முடியும் நீ? ஆமா, HMD யூனிசாக்கு அப்படின்னா அவ்வளவுதான். அதாவது ஒரு போன் வாங்குறதுக்கு ஏதாவது சாக்கு சொல்லுங்க ப்ரோன்னு சொல்லுவாங்க. யூனிசாக்குன்னு போறேன். ஆமா, TS இந்த மாதிரி யூனிசாக். ஆமா, அது டீலாம் சொல்லாதீங்க ப்ரோ. நீங்க டீ காபி குடிக்கிறவரா இருக்கலாம், அது டைகர். ஆமா, அப்படி பேசி பழகுங்க. LSG மாதிரி இது மொபைல் வேர்ல்டுல. சரி, இன்னைக்கு RCB கூட மேட்ச் இருக்காம LSGக்கு. அப்படியா? RCBக்கு ஃப்ரீ 2 பாயிண்ட்ஸ். டைகரே இருக்கட்டும். சரியா? ஆக மொத்தம் முக்கியமான விஷயம் என்னன்னா, கேமரால பெட்டர் ஜூம், லோ லைட் சப்போர்ட். இதெல்லாம் நீ எதிர்பார்க்கலாம்டா. எதுல? 6 Gen 5ல. அப்போ 6 Gen 5 யாருக்குங்க காம்படிஷன்? 7400, 7300,
7200 அதாவது Exynos 1480 CMF ஃபோனுக்கு CMF ஃபோன் 2 ப்ரோக்கு அதுல இருக்கிற ப்ராசஸருக்கு ஒரு காம்படிஷனை இப்போ இவங்க லான்ச் பண்ணிருக்காங்க. அது நம்ம அவ்வளவு சாதாரணமா சொல்லிடக்கூடாது. ஏன்னா இப்போ நத்திங்கே ஸ்னாப்டிராகன் தான் யூஸ் பண்ணுது, அதனால அவசரப்படாது. அடுத்து நாங்க ரெண்டு பக்கம் 4 Gen 5ல அது வேற லெவல்ல CPU GPU எல்லாத்துலயுமே இம்ப்ரூவ்மெண்ட். அடுத்த ரெட்மி அப்படியே GPU பெர்ஃபார்மன்ஸ் 77%. காட் ஆஃப் வார் வருமா? நான் காட் ஆஃப் வரலாம் இல்ல, வார் ஆஃப் காடே வரும். ஆமா செம்ம 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 சாதாரணமாலாம் இடப்படாத. செம்ம செம்ம. இப்போ வந்து PS6க்கு இந்த ப்ராசஸர் தான் பேசிட்டு இருக்காங்க. சொல்லுவோம், நம்ம சொல்றது பூரா ஓலே தான். 4 Gen 5 PS6 ஆமா, அதுல என்ன இருக்கு? விளையாடுறது கான்ட்ராவா இருந்தா என்னையா இன்னுமாடா? ஆமாங்க, அதான் பிரச்சனை இல்லாம ஓடுது. மேல பவர் போகுது பாரு, புடி புடி புடி. அதை சுட்டிங்கன்னா கிலோ விழும், பிடிச்சிக்கலாம். கன்ல இருந்து 3 புல்லட்டா போகும். அப்படிதான் வாழ்க்கை போயிட்டு இருந்தது. சரி, முன்னையோட இப்போ ஃப்ரேம் ரேட் இதுலயும் பெட்டரா இருக்கும் ப்ரோ. ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஸ்மூத்னஸ் மெயினா GPU தான் கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காங்க. அண்ட் எப்பயும் மாதிரி Qualcomm Snapdragon SoCனாலே அவங்க வந்து AI ரிலேட்டடா தான் பேசுவாங்க இல்லையா? ஸோ பட்ஜெட் செக்மெண்ட்ல இப்போ AI மாதிரியான ஒரு சில விஷயங்கள் எல்லாமே வந்து என்ஹான்ஸ் ஆகிறதுக்காக தான் வந்திருக்கு 4 Gen 5 சொல்லுவாங்க. இப்போ ப்ராப்ளம் என்னன்னா 4 Gen 5 பேஸ்டு ஃபோன் வந்து இன்னைக்கு மார்க்கெட்ல பிரைஸ் ஹைக் காரணத்துக்கு அதுக்கும் ஒரு 20-25,000 ரூபாய்க்கு வரும் போல இருக்கு. 6 Gen 5 வந்து 35,000-40,000 வரும்னு நினைக்கிறேன். இல்ல ப்ரோ, யோசிச்சு பார்த்து சொல்றேன். அதாவது இப்போ 7S Gen 4 ஆமா 30,000க்கு பாக்குறோம். 6 Gen 5 அந்த இடத்துல தான் கொண்டு போய் யார் பிரைஸ் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? இருக்கவே இருக்கான் தன்மான சிங்கம் சாம்சங், ஓப்போ. ஆமா, பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம். ஏங்க ரெனோ 15Cங்க 35,000 ரூபாய்க்கு 6 Gen 1ங்க. ரெனோ 15C 6 Gen 1 எவ்வளோ? 35K. 35K. யா யா, சீப்பா தான் இருக்கு. அதுக்காக தான் இதுவே நீ 7 Gen 4 போதும்னு சொன்னா உனக்காகவே தான் 50K 7 Gen 4. இதுவே நீ வந்து இல்லங்க நான் டிமென்சிட்டியே போய்க்கிறேன் 8450 போதுங்கன்னு சொன்னா 73K. 70 அவ்வளவுதான். அவ்வளவுதான், ரொம்ப இது ரெனோ 15 Pro ப்ரோ பிளஸ் எல்லாம் வருது இல்ல. அடுத்து யோசிச்சுட்டு இருக்கோம் ஒரு 1.5 லட்சம் 2 லட்சத்துக்கு வந்து. 2 லட்சம். அதாவது எப்படின்னா எப்படி வரும்? 8300 Pro Plus Max Ultra அப்படின்னு ஒரு மாடல் இருக்கு. 3300 8300 இல்ல 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 9400 plus Max. இந்த மாதிரி எவ்வளவு லெட்டியா போகுது ப்ரோ. அப்பதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கான் ப்ரோ. பேரை மட்டுமே படிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ள அடுத்த மாடல் லான்ச் ஆயிடுதான். அப்போ நம்ம வந்து அந்த சாந்த மடங்கு விடுறோம். பியூட்டிஃபுல். இந்த 8 Gen 5 Pro Ultra Max போயிட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி. டேய், இந்த 4 Gen 5 வந்து வாழ்க்கையில நல்லாவே இருக்க மாட்டான்டா. ஆமாடா, வந்து ஓப்போ ரியல்மி ரெட்மில வரான்றதுக்காக நான் சொல்லடா. என்ன தைரியம் இருந்தா யூனிசாக் T820 எதிர்க்கிறேன்னு போட்டிருப்பான். டேய், யூனிசாக்கே எதிர்த்து நீ வாழ்ந்துருவியா? நீ லான்ச் ஆகடா, பாத்துக்கிறேன். டேய், நான் பாத்துக்கிறேன்டா. யூனிசாக்கே. ஆமா, யூனிசாக்கே போட்டி பாத்துக்கங்க. யூனிசாக்கு போட்டின்னு யார் வந்தாலும் போட்டி எடுக்கப்படும். யூனிசாக்குக்கா அவனுக்கா? இந்த பாரு தம்பி, நீ கான்டெக்ட் கேட்டனா யூனிசாக்கு அடி விழும். கான்டெக்ட் கேட்காம அப்படியே பயந்துட்டு அப்படியே அப்படின்ட்டு போயிடணும் அடுத்த நியூஸ்க்கு. அதுக்குள்ள அவ்வளவுதான், இதுலயே பேசிக்கிட்டு இருக்க கூடாது. சரி, மொத்தம் வந்து Qualcomm 2026ஓட ஸ்ட்ராட்டஜி இதுதான். பெட்டர் ரியல் வேர்ல்ட் ஸ்மூத்னஸ் கொடுக்கணும் அப்படின்னு. ஒரு பக்கம் ஆண்ட்ராய்ட் நிஜமாவே கொஞ்சம் ஸ்மூத் ஆயிருக்கு. பட் இவங்க எல்லாருமே அவங்களோட கஸ்டம் UI ரன் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஸ்கின்ல எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்த்தாகணும். கேமிங் ஸ்டெபிலிட்டி இன்னும் பெட்டரா இருக்கும். அதுவும் பட்ஜெட் செக்மெண்ட்ல யாராவது ஃபோன் வாங்குறாங்க அப்படின்னும் போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நிஜமாவே 7300 7400 நம்ம மக்கள் நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணதுக்கும் BGMIல 120 FPS நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால அது வந்து ஆல்ரெடி நல்லா தான் இருக்கு. இவனுங்க என்ன இனிமே வந்து புதுசா நோண்டி நொங்கெடுத்து திரும்ப பேட்ச் ஒர்க் பார்த்து பண்ண போறானுங்கன்னு ரிலீஸ் ஆனாதான் தெரியும். ஆனா ஆல்ரெடி ரிலீஸ் ஆகுறதெல்லாம் ஓப்போ ரியல்மி ரெட்மில இருக்கிறனால எனக்கு அந்த நம்பிக்கை கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஆமா, ஏன்னா அவங்களோட UIயே வந்து கொஞ்சம் ரிசோர்ஸ் அங்கரியா இருக்கும். இதுல வேற என்னன்னா ஆண்ட்ராய்டு ஒரு பக்கம் சுவிட்சை பிடிச்சி இழுத்து விளையாண்டுக்கிட்டு இருக்குது. பாத்தியா? அது பாத்தியா? ஆண்ட்ராய்டு புதுசா நல்லா இருந்தது. அந்த அனிமேஷன் வந்து பாக்குறதுக்கே சூப்பரா இருக்கு. 17க்கு அனிமேஷன் அங்க பாருங்க. இவனும் கிளாஸ் கொண்டு வரானா? கிளாஸ் கிடையாது, இவன் தான் ஆல்ரெடி ஓபேக் தானே. எப்போ இருந்தும் இருக்குது ஆண்ட்ராய்டில் தான். நீ பார்த்துருப்பல ஓபேக்கு. இது ஏதாவது கொஞ்சம் பிளர் அந்த மாதிரி எதுலயாவது? இல்ல ப்ரோ, பிளர் ஆல்ரெடி இருக்கு ஆண்ட்ராய்டில், எப்போ இருந்தும் இருக்கு. ஆமா ஆமா. இப்போ லைட் பண்ணுவான்னு நினைக்கிறேன். இவன் என்ன பண்ணுவானா கலரா இவன்ல தான் ஆல்ரெடி மெட்டீரியல் யூன் எப்பயும் வந்துருச்சு. கலரு சிஸ்டமாய்டு கலர் தானே. இவன்ல ஏது பிளாக்? ஆமாமா, இவன்ல பிளாக்கே கிடையாது. இவன்ல நீ வந்து பிளாக் கலர் வால்பேப்பர் வச்சா கூட பர்பிள் எடுத்து அடிச்சு விடுவான் கலரை. புரியுதா? எல்லா இடத்துலயும் கலர் ஆக்சென்ட் வந்து இவன் இன்டகிரேட் பண்ணி எல்லா இடத்துக்கும் கலர் டோன்ஸ் கொண்டு வந்து வச்சிருந்தான். இப்போ என்ன பண்ண போறான், பிக்சல் க்ளோன் வேற ஆல்ரெடி சொல்லிட்டானா. கேமராவை சுத்தி லைட் வைக்க போறானா பேக்ல. அதுவும் எப்பெல்லாம் நீ ஜெமினி கூட இன்ட்ராக்ட் பண்றியோ அப்பெல்லாம் அது கலர்ஃபுல்லா லைட் சரிகிற மாதிரி இதெல்லாம் சொல்லியிருக்கானா. இப்போ அதுக்கேற்ற மாதிரி UI லெவல்லையும் ஆல்ரெடி இந்த காசியன் பிளர் இதுல பார்த்துருப்பியாடா. அந்த
ஹைப்பர் கூட தெரியுது. ஹைப்பர் கூட நம்ம அது என்னது ப்ரோ நம்ம டிசேபிள் பண்ணி விடுவோமே அவனா ஃபோன் சுடுதுன்னு சொல்லி முன்ன. ஆமா அது பேர் என்னமோல உங்களதுல தான் கையிலேயே ஃபோன் இருக்கு. திஸ் இஸ் டிஸ்பிளே உள்ள போங்க. இது அட்வான்ஸ் ஸ்ட்ரக்சரே தான். அவர் ஆன் பண்ணி தான் வச்சிருக்காரு. கொஞ்சம் பழைய ஃபோன் 13 Pro 14 அதுக்கெல்லாம் வந்து இது கொஞ்சம் ரிசோர்ஸங்கரி மாதிரி ஃபீல் ஆகும். ஆனா 15 17லாம் ரொம்ப அசால்ட்டா இருக்காரு. செம்ம. ஆமா. அடுத்து லெனோவோ ஐடியா டேப் ப்ரோ ஜென் 2 அது 40,000 ரூபா இருந்துச்சுல்ல. இப்போ வந்து HDFC கிரெடிட் கார்டுக்கு 6,500 ரூபா குறைச்சு 33,500க்கு வருது. ஓகே, யாராவது வேணும்னா யூஸ் பண்ணிக்கங்கப்பா. ஆமா நிஜமாதான். ஏன்னா மோசம்லாம் சொல்லிட முடியாது. ஆக்சுவலா வெயிட் அவசரப்படாதீங்க. ஆன் பேப்பர் ஸ்பெக் நல்லா இருக்கு. அதனாலதான் ட்விட்டர்ல நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த டெக் பத்தி பேசுறவங்க எல்லாம். மோட்டரோலாவும் லெனோவோவும் சரி பேப்பர்ல பார்த்தா மொட்டத்தனமா இருக்காங்க. தப்புன்னு ஏதாவது ஒரு வேலையை பார்க்க சொன்னா பொருள் எழுத்து பத்தி படுத்துக்கிறாங்க. அதனால அந்த ஒரு விஷயம் தான் பயமா இருக்கு. ஆன் பேப்பர் ஸ்பெக் பார்த்தா லெனோவோ மொட்டத்தனமா தான் இருக்கு. வாங்கிட்டு நாளை பின்ன இது வேலை செய்யல அது வேலை செய்யலன்னா எனக்கு கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆமா, லெனோவோல அப்படி இல்லடா நம்பி வாங்குறது அப்படின்னு பார்த்தோம். லேப்டாப்ல இல்லடா இதுவும் நல்லா தான் இருக்கும். பிரச்சனை என்னன்னு சொல்றேன், நம்ம ஆளுங்க அடிஷ்னலா நிறைய ஃபீச்சர்ஸ் எதிர்பார்ப்பாங்க. ஒரு ஒர்க் ஸ்டேஷன் மோடு அது இதுன்னு எதிர்பார்ப்பாங்க. அதுல எல்லாம் வந்து எக்ஸாக்டா இருக்குமா அப்படின்னா அங்க. ஆனா நான் நம்பி வாங்கலாம் அப்படின்ற சீரிஸ் பார்த்தா ஒன்னு லீஜியன், இன்னொன்னு திங்க்பேட். அவன் லேப்டாப்புக்கு போயிட்டாங்க, மறந்துடாதீங்க. நீங்க பாட்டுக்கு உடனே வேற எதுவும் நினைச்சுக்க போறீங்க. இல்ல லேப்டாப்ல அதுதானே பேசிக்கிட்டு இருக்கோம். இல்ல இது அது டேபா சக்திமான் பாக்குறீங்களா? 90s கிட்ஸ்னு சொல்லிட்டு புதுசா போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமா, இதுக்கு போறதுக்கு நம்ம OnePlus Pack 2 போயிடலாம். அப்படியா? அது நம்ம ஏரியால சரி ஓகே கரெக்ட் தான். ஆனா என்ன பிரச்சனைலாம் நிறைய டேப் இருக்கு. இது 33,000க்கு கொடுக்குறாங்க. அதான் ஹைலைட். இதுல என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உனக்கு மைக்ரோ SD ஆப்ஷன்லாம் கூட இருக்கு. JBL ஸ்பீக்கர்லாம் இருக்கா? ஆமா நிஜமா தான், அதெல்லாம் நல்லா இருக்கும் நிஜமா. இவன்ட்ட என்ன ஒரே ஒரு பயம்னா OS லெவல்ல தாங்க எனக்கு பயம். அதுவும் நீங்க வந்து அப்டேட் பண்ணிட்டு மறந்துடுவோம். அதுவும் நல்லதுதான். ஃபீச்சர் இல்லாம இருந்ததுன்னா என்ன பண்ணுவ நீ? ஃபோன் மாதிரியே UI வேலை செஞ்ச என்ன பண்ணு? டேப் எப்படி வச்சு யூஸ் பண்ணிட்டு இருப்பியா? இன்ஸ்டாகிராம் இங்க வருமா? இல்ல இன்ஸ்டாகிராம் இங்க வருமா? இந்த பக்கம் பிளாக் பார் இந்த பக்கம் பிளாக் பார் என்ன பண்ணுவ? அழகா இருக்கும்ல. யூஸ் பண்றதே நீ பாட்டிடுவேன். அதான் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றது சொல்ற. நல்லதுதான். அதுக்காக இந்த டேப் வாங்கலாங்க. சரி, அடுத்த ஒரு கமெண்ட். என்னது ப்ரோ? ஆலன்ங்கிறவர் எழுதியிருக்காரு. ஹாய் ப்ரோ, ஐ ஹேவ் OnePlus 13 12 to 56. ஓகே, 35K லைட் யூஸ் வாங்கியிருக்காரு. ஆமா, இட் இஸ் நவ் 1 year old. Phone is very good except for selfies. The thing is, I was using it with a back case, which had no protection for camera bump. And when I dropped it, my camera glass cracked. I changed it in a local shop for cheap and using a good case now. No problem as of now. But I feel that the camera glass replacement is making me consider whether to keep using the phone or change it. If I get green line in the future, will it be rejected for warranty claim னு கேட்டிருக்காரு. அது அவங்க வீட்டில் இருக்கிற ஒய்ஃபோ இல்லாட்டி ஆஃபீஸ்க்கு ஆன் தி வேல இருக்கும்போது கேர்ள் ஃப்ரெண்டோட பேசுறதோ அதுல எந்த அளவுக்கு நல்லபடியா முடிஞ்சதோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு டிஸ்பிளே மாத்தி தரப்படும். அதுல ப்ராப்ளம் இருந்ததுன்னா அந்த எரிச்சலோட வந்து உட்காந்துருப்பாப்ல, அதெல்லாம் ஒன்றும் மாற்றி தர முடியாது அப்படின்னு பேசி அனுப்பிடுவாங்க. ஒன்றும் இல்லைங்க, சில சமயங்கள் என்ன ஆகுதுன்னா OnePlusக்கு சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம ஏதோ ஒரு கமெண்ட் படிச்சிருப்போம். திருநெல்வேலி பக்கம் எங்கே போய் கேட்டதுக்கு அவன் இப்போ 10 இறக்குறது இல்லைன்னு சம்மந்தம் எல்லாம் பேசிட்டு இருந்தான். இங்கேருந்து நேரம் தூத்துக்குடி பக்கம் போனதும் மாற்றி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால சர்வீஸ் சென்டர் பேஸ் பண்ணி மாற வாய்ப்பு இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், அந்த கிளாஸை நீங்கள் அஃபிஷியலாக மாற்றிருக்கலாம். அது ஒன்றும் அவ்வளோலாம் எக்ஸ்ட்ரா காஸ்ட்லாம் போயிருக்காது. ப்ளஸ் அஃபிஷியலாக மாற்றும் போது சீலிங் ப்ராப்பராக இருக்கும். திரும்ப பேக் டோர்லாம் ப்ராப்பராக சீல் பண்ணி உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் பிரச்சனை வராத மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. அதனால பெரிய பிராண்டில் ஃபோன் வச்சிருக்கீங்கன்னா தயவு செய்து அஃபிஷியலாகவே மாற்றுங்க. நான் இன்னும் உங்களை ஆப்பிளில் பேக் டோர் மாற்ற சொல்ல. ஒரு 15 சீரிஸ் முன்னாடி ஆப்பிளில் பேக் டோர் மட்டும் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 14 Pro எடுத்துக்க 55,000 பேக் டோர் மாற்றணும்னா. ஆமாம், அதனால தான் அந்த மாதிரி சீப்பான விஷயங்கள் நாங்கள் சொல்றது இல்லை. சரியா? இப்போ வந்து பார்த்தோன்னா 18,000 15,000. ஆல்வேஸ் சஜஸ்ட் பிரீமியம் ஆப்ஷன்ஸ். ஆமாம், CMF மாதிரி பேக் டோர் பிளாஸ்டிக்ல மாத்திட்டு போயிட்டே இருக்கணும். அதேதான். ஆமாங்க. அடுத்து சோ அதனால நீங்க உறுதியா சொல்ல முடியாது ப்ரோ. அந்த அவங்க செக் பண்ணிட்டு ஏதாவது மாத்தி இருக்கு பின்னாடி என்ன அது கருப்பா ஃபுல்லா க்ளூவா வெளில நொர தப்பின்னு இந்த மாதிரி சைட்லாம் தப்பின்னு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா சிலர் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, சிலர் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பரவாயில்ல ப்ரோ, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிஸ்பிளேக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லைன்ட்டு போயிடுவாங்க. அவ்வளோ நல்லவங்களா? சாம்சங் சர்வீஸ். சாம்சங் இல்லை ப்ரோ, இது OnePlus. OnePlus அவ்வளோ நல்லவங்க தான். ஏன்னா நம்ம SRKயோட ஃப்ரெண்ட் ஒருத்தர்லாம் வந்து இதுக்கு மேலே அந்த 4 தார் ரோட்ல வச்சு ரோட் ரோலர் வச்சு தான் ஏற்றணும், அந்த கண்டிஷன்ல எடுத்துட்டு போய் கொடுத்ததுக்கே டிஸ்பிளே மாற்றி கொடுத்தாங்க. OnePlus அந்த மாதிரி
அதான் நான் எனக்கு என்ன பயம் தெரியுமா, இது நடந்துச்சு எல்லாருக்கும் நடக்கும்னு எப்படி சொல்ல முடியும். கண்டிப்பா இப்போ ஒருத்தருக்கு Pixel 4a டெட் ஆச்சு. மும்பைல வந்து குட் கான்டாக்டுக்காக கூகுளோட அஃபிஷியல் ஸ்டோர்ல Pixel 9 Pro Fold கொடுத்தாங்க. Pixel 4a செத்து போனதுக்கு பீங் a லாயல் கஸ்டமர் உங்களுக்காக நீங்க 10,000 பே பண்ண போதும் இந்த 9 Pro Fold அப்படின்னு கையில் கொடுத்துட்டாங்க. என்னங்க சொல்றீங்க? ஆமா, அதே மாதிரி இப்போ ஒருத்தர் சொன்னார் பாரு, 1 year 5 months இன்னும் ஆயிடுச்சு, 1 year மேல ஆயிடுச்சு. 9 Pro Fold யூசர் ப்ராப்ளம் ரிப்போர்ட் பண்ணனால அவுட் ஆஃப் வாரண்டி தான் 10 Pro கையில் கொடுத்து 10 Pro Fold கொடுத்து அனுப்புனாங்க. வச்சுக்கோ, என்ஜாய். உங்க போல்டு வாங்கின மன தைரியத்தை பாராட்டி. உனக்கு தெரியாதா, கூகுளோட பிக்சல் பட்ஸியாவுக்கு கீர்த்தனோட நம்ம சேனல்லே ஒரு இங்கிலீஷ் வீடியோ இருக்கும். கீர்த்தன் வந்து என்ன பண்ணியிருப்பான்னா, வாங்கி 1 year 1 month மேலே ஆயிடுச்சு, அந்த நேரத்தில் ஒர்க் ஆகல. கூகுள் அப்ரோச் பண்ணதுக்கு வந்து உடனே புது 9 Pro Fold கொடுத்துட்டாங்கன்னு சொல்லாதீங்க. உடனே புது பட்ஸ் கொடுத்து விட்டாங்க. நோ கிராஸ் கோர்ஸ் வாரண்டியே இல்லையே. 12,000 ரூபாய்க்கு நான் தான் சொல்லியிருக்கேன், நான் என்கிட்ட இருக்க பிக்சல் எதை எடுத்துட்டீங்கன்னு சைக்கிளில் போகிறேன் நான் மும்பை வரைக்கும். இல்லைடா, கீர்த்தன்லாம் வெறும் கால் பிக்கப் ட்ராப் தான். இது வந்து மும்பைல நடந்திருக்கு. ஒருத்தர் 4a யூசரு, அவருக்கு 9 Pro Fold கிடச்சிருக்கு. அதனால தான் நான் சைக்கிளில் போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவில். இங்கே வந்து பிக்சலில் ஏதாவது ஒன்று எடுத்துட்டு 9a எடுத்துக்கிட்டு போயிட்டு அவங்க ஸ்பான்சர் கிடைச்ச மாதிரி ஆச்சு. பாருங்க, மர வழியெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டே வந்தேன். என்னையா ஒர்க் ஆகலன்னு சொன்னா, இல்லை அது வேற ஃபோனில் எடுத்தேன், iPhone 17 Pro Max. இல்லை உனக்கு எதுவுமே கிடையாது, வெளில போய் என்னடே வர வழியெல்லாம் உங்களை பார்க்க வரேன்னு சொல்லி வீடியோ போட்டே வந்தேங்க. வாவ், செமையா இருக்கு, நல்லா இருக்குங்க வீடியோலாம். இல்ல வீடியோலாம் செம காட்டுங்க. அதுல இல்ல, அப்படிலாம் இல்ல, வீடியோலாம் அற்புதமா இருந்ததுங்க, செம டைனமிக் இருந்துச்சு. ஆமாங்க, ஐபோன்ல எடுத்தேன். செக்யூரிட்டி கார்ட்ஸ் அடிச்சு துரத்துங்க வர. அதே சைக்கிள் ஏத்தி அனுப்பு, காத்த பிடிங்கி விட்டு அனுப்பு. சரி, ஆனா குட் கான்டாக்ட் அது இதுன்னு சொல்லிட்டு ஆப்பிளும் பண்ணுவாங்கடா. இந்த அமெரிக்கன் கம்பெனிஸ் ஒரு சிலர்லாம் பண்றாங்க ப்ரோ. ஆப்பிள் எப்படி இருக்கணும், உங்களோட ஃபைன் மை உன் ஆப்பிள் ஐடி அதை போய் வெரிஃபை பண்ணா நீ இது வரைக்கும் என்னென்ன டிவைஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க வரும், லிஸ்ட் ஆஃப் டிவைசஸ் வரும். அதை பார்த்தாலே குட் கான்டாக்ட்னு கொடுத்துருவாங்க. சாம்சங்லேயும் பண்ணுவான். சாம்சங்ல நம்ம காமேஜ் ப்ரோலாம் பார்த்தா பாடுறா நம்ம ஏஞ்சல் இன்வெஸ்டாரு அப்படின்னு கூட்டிட்டு போவாங்க. என்னடான்னு பார்த்தா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணா என்னது இது, கேலக்ஸி S2 S3 S4 மினி S4. ஐயா வேற என்னெல்லாம் நீங்க வாங்கல, ஏங்க நீங்க லான்ச் பண்ணாதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு பாய் வழியா வாங்கினேங்க. எதை பார்த்தாலும் ஆமா எப்படி ஏன்னா இண்டி வாங்கினீங்க, ஆமா அது யூரோப்பியன் செட்ல வாங்கிட்டேன்ல அப்படின்னு. இப்படிதான் எங்க ஆளோட லிஸ்ட் இருக்கும். அதனால அவர் எதை எடுத்துட்டு போனாலும் உடனே வந்து நம்ம காமேஜ் ஒன்று மாற்றி கொடுத்துருவாங்க. ஆனா அப்படிப்பட்ட அவருக்கே S21 Ultra வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, ஜாம்பி மாதிரி. என்னன்னு பார்த்தா இதுல ஏதோ கேமரால பிரச்சனை இருக்கு, பொருங்க போர்டை மாத்துவோம், கேமரால பிரச்சனை பொருள் டோரை மாத்துவோம், கேமரால பிரச்சனை இருக்கு உடனே அல்ட்ராவைட மாத்துவோம். என்னடா இது எல்லாத்தையும் கடைசியில போனே மாத்தியாச்சு, ஃபுல்லா ஹாட்ஸ்பாட்ஸா மாத்தி அப்படியே ஃபிக்ஸ் ஆகல. அவர் வெறுத்து போய் அப்புறம் என்ன தெரியுமா பண்ணுவாரு, போனை கொண்டு போய் ஃப்ரீஸ் ஆகுதான்னு கொண்டு போய் ஏசிக்குள்ள இப்படி போய் வச்சு. அது ஆனா S21 Ultra பண்ணல ப்ரோ, அவர் பண்ற ஆளுதான். ஷாமினா அவருக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகம். உங்க போன் கொடுத்தீங்கன்னா வைப்பாரு. அந்த மாதிரி ஷாமி 14 13 14 கொண்டு போய் அந்த இங்க வந்து இந்த மிஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகும்ல, அது உண்மையா என்னன்னு பாக்குறதுக்காண்டி ஏசி உள்ளுக்குள்ள போய் வச்சுட்டு எடுத்துட்டு சிவா இங்க பாருங்க மிஸ்ட் ஏர்போர்ட்லயும் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு கொண்டாந்து கொடுத்தாரு. ஜெனரிக்ஸ்க்கு மேல இருக்காரு. அப்புறமா இவர் கேட்டாரு, எப்படிங்க எங்களுக்கெல்லாம் இதுவாகல. நானும் அங்க போய் அப்போ அந்த 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 மலையில போய் இவரு நல்லா மிஸ்ட் ஃபார்ம் ஆகுற நேரத்துல போய் எடுத்துட்டு வந்தாரு. அப்ப கூட எனக்கு மிஸ்ட் ஃபார்ம் ஆகல. அதுவும் 12 Proலயே எனக்கு ஆகல. அதுதான் வந்து மிஸ்ட் போனே. அப்புறம் தான் கேட்டது லென்ஸ் பாக் ஃபுல்லா அதுல தான். இல்ல லென்ஸ் பாக் ஆகுமா என்னன்னு நான் ஏசிக்கு உள்ள கொண்டு போய் வச்சிட்டு வந்தேன். எதுக்கு அங்க வச்சீங்க, ஃப்ரிட்ஜ்ல வைக்க வேண்டியதானே. நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன்னு சொல்லிருக்காரு. அதான்டா ஃபோன் பெர்ஃபார்ம் பண்ண போதும், அதுல எங்க ஆளும் பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. ஆமா சரி, அடுத்து சாம்சங் வரணும்னு பார்த்துட்டு இருக்காரு டெக் வெப்சைட் ஹெட்லைன்ஸ்ல. அது வந்து இப்போ என்னன்னா டிரான்ஸ்பரன்ட் ஜட்டி போட்டு வந்துடலாம். ஆமா அது ரைட்டு காமேஜ் ப்ரோ பண்ண வச்சிரும் அங்கே வந்துச்சுன்னா எகிரி குதித்தே பாய்ஸ்ல தான் ஓடி புடிச்சிட்டு போயிடுவான். சரி, அடுத்து 8.5 வந்து S25 சீரியஸ்க்கும் S24 சீரியஸ்க்கும் மே 6ஆம் தேதி வருதான். என்னது S25லாம் ஆல்ரெடி வந்துருச்சு இல்ல இப்பதான் எந்த போட்டிருக்காங்களே, S24 போதையில போட்டிருப்பாங்க. 24க்கு வரும். 24 அப்புறம் Z Fold 7லாம் இருக்குல்ல, Flip 7 Fold 7 அப்புறம் Tab S10 S11 இதுக்கெல்லாம் நல்லா பாருங்க. iPhone 17 சீரிஸ் இருக்கானே. ஏங்க சாம்சங் பத்தி சொல்லிட்டு இருக்கேங்க. ஒன் யூனா என்னங்க, அது ஏன் வரக்கூடாது எங்களுக்குலாம்? அதான் பாரபட்சா சொல்றாங்க. எப்ப பாரு இப்படியே பண்றாங்க. இங்க இருக்க கிளாஸ் மட்டும் எல்லாருக்கும் வருது, அது எப்படி? அப்புறம் ஆப்பிளோட பெருந்தன்மையை நான் பாராட்டுறேன் இந்த விஷயத்துல. எல்லா சைனீஸ் போன்லயும் கிளாஸ் யூ இருக்கு. ரைட், எப்படி வந்துச்சு அப்ப? எப்படி வந்துச்சு?
கொடுக்காம தான் வந்துச்சா? ஐலாண்ட் அவன் போடலங்க, அதுக்காண்டி தான் இங்கே கீழே போட்டு வந்தாங்கல்ல, அது பேர் ஐலாண்ட் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஓ நீங்கள் கொரியன் எடுத்து நீங்கள் வராதிங்க. ஸ்பைசி நூடுல்ஸ் சாப்பிட்டோமா குப்புறப்படுத்து தூங்கணுமான்னு இருக்கணும். ஆமாம், ஃபோனில் எடுத்துன்னு வரக்கூடாது. அடுத்த நாள் ஒழுங்கா பாத்ரூம் போனோம். எப்படி போக முடியும்? எங்கால 4வது ஃப்ளோர்ல இருப்பாரு, கிரவுண்ட் ஃப்ளோர் போய் உட்காந்தா பின்னாடி ஃபயர் தான். உடனே மஸ்கில் இருந்து கால் வரும். லீஸ்ட் பவர் அண்ட் லீஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க 4 ஃப்ளோர் எப்படி பறந்தீங்க? எப்படி அந்த ட்ரஸ்ட் கெயின் பண்ணீங்க? ட்ரஸ்ட் கெயின் பண்ணலாம். ஐயோ கடவுளே. ஐயோ ஐயோ பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏதோ என்னமோ ஆயிப்போச்சு. மறந்துட்டு சொல்லுவோமா ஏல வீடியோ போட சொல்லி இப்படியே உட்காந்துக்கிட்டு காலெல்லாம் தூக்குறானே பரத் ப்ரோ. இந்நேரம் அவன் தான் எடிட் பண்ணுவான். வேற இந்நேரம் அவருக்கு டாக்கு கிட்ட போய் இது கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாரு ப்ராம்ப்ட். இல்ல எப்படி இருக்குன்னா பின்னாடி ஃபுல்லா அந்த கொரியன் ஸ்பைசி நூடுல் சிவப்பு கலர்ல. ரைட்டு, சரி ஓகே போட்டு விடுங்களா? ஓகே. ப்ரோ அடுத்து கமெண்ட் ஒன்று, நிர்மல் குமார் ப்ரோ அப்படிங்கிறவரு, ஹாய் சிவானா, ப்ளீஸ் கிளாரிஃபை மை டவுட், போக்கோ F7 ஆர் போக்கோ X8 Pro Max. ஓகே, நான் ஃப்ளிப்கார்ட் ஆஃபர்ல போக்கோ மொபைல் வாங்கலாம்னு இருக்கேன். ஆடியோ குவாலிட்டி இஸ் மை ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. நவ் ஐ ஆம் யூசிங் OnePlus Buds 4 வித் iQOO Neo 10 மொபைல். ஆமா சூப்பர். iQOOல ஆடியோ குவாலிட்டி எனக்கு பிடிக்கல. என்னோட அந்த ஆடியோ ரிலேட்டட் ஃபீட்பேக் கமெண்ட்ல நீங்களும் கௌதம் ப்ரோவும் ஆல்ரெடி Q&A தான் அப்படி சொல்லிருக்காரு. ஓகே ஓகே செக்ஷன்ல டிஸ்கஸ் பண்ணிருக்கீங்க. சோ ஐ பிளான் டு ஸ்விட்ச் டு iQOO Poco ஃப்ரம் அப்கமிங் Flipkart ஆஃபர். சோ என்னோட LSDC சப்போர்ட்டட் OnePlus Buds 4 நான் Poco F7 Snapdragon ப்ராசஸர்ல நல்லா இருக்குமா? அதான் ப்ரோ நல்லா இருக்கும். சரியா? நான் காமனா எப்படின்னா இப்போ ஒன்றும் ப்ரோ டிமென்சிட்டி ப்ராசஸர்னாலே மொக்கையா இருக்கும்லாம் யாராலையும் சொல்லிட முடியாது. பட் டிமென்சிட்டி ப்ராசஸரோட ஸ்னாப்டிராகன்ல வந்து ஸ்னாப்டிராகன் சவுண்ட் பெட்டரா இருக்கு அப்படிங்கறத யாராலையுமே டினை பண்ண முடியாது. இதுதான் ஃபேக்ட். இப்போ டிமென்சிட்டி ப்ராசஸர் எப்போ நல்லா இருக்கும்னா நம்ம சேனல்ல ஒரு வீடியோ வரும் பாருங்களேன். பிரசாந்த்னு சொல்லிட்டு நம்ம கம்யூனிட்டி மெம்பர் ஒருத்தர் வந்தாரு, S24 Ultra கூட வாங்கியிருக்காரு. ஸோ அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் TWS எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாரு. TWS யூஸ் பண்ணதில்லை, அவர் இங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாரு. அப்போ அவருக்கு எப்படி இருக்கு அப்படின்னா அது எந்த போன்ல இருந்து கேட்டாலுமே அவருக்கு புதுசா இருக்கு. இப்போ நான் வேற போன்ல அடுத்து அவருக்கு ஒரு 2 நாள் 3 நாள் நான் ஒன்னொன்னா காட்டும் போது அதுல ஒரு சில போன் அவருக்கு பிடிக்க ஆரம்பிக்கும். இந்த போன்ல இருந்து ஆடியோ அவுட்புட் நல்லா இருந்தது ப்ரோ அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் டைம் TWS யூசர்னா அவங்களுக்கு வந்து iQOO Neo 10 இருந்தாலே பயங்கரமா இருக்கும். சொல்ல மறந்துட்டு பாருங்க, இதுல ஆடியோ இது நல்லா இருக்கு TWS. அது என்ன ட்விஸ்ட்னு சொல்றேன், இதுல ஆடியோ நல்லா இருக்கும் ஆனா வால்யூம் தான் இருக்காது. அதே மாதிரி ஃபோன் கால் TWSல பேசினா வால்யூம் ரொம்ப கம்மியா இருக்கும். அதுவும் குறிப்பிட்ட ஒரு சில ஹெட்ஃபோன்ஸ்ல எல்லாம் பேசும்போது எப்படி இருக்கும் தெரியுமா? டேய் சத்தமா தான் பேசுறேன், நான் ஆப்போசிட்ல சொன்னேன், இதுக்கு மேல சத்தமா பேசினா நேர்ல கேட்க மச்சான் பரவாயில்லையா அப்படின்னா. இல்ல பரவாயில்ல அமைதியாவே பேசிக்க, வாட்ஸ்அப்ல வேணா வாய்ஸ் மெசேஜ் அனுப்பு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டேன். ஆமா, அதை நாங்கள் வந்து வீடியோலையும் சொல்லியிருப்போம். எனக்கு மட்டும் இல்லை, கௌதம் ப்ரோக்கு அந்த பிரச்சனை இருந்தது. மோட்டோரோலா யூசர்ஸ் எல்லாருமே நம்மகிட்ட இதுக்கு முன்னாடி என்ன கேட்டாங்கன்னா, எல்லாம் ஓகேண்ணே ஆனால் ஆடியோ ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில விஷயங்கள் உள்ளே போகும்போது எனக்கு வால்யூம் செட் ஆகலை, குவாலிட்டி அந்த இடத்துல காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ண முடியும், அப்டேட் கொடுத்து அழகாக ஃபிக்ஸ் பண்ணலாம். ஆனால் இன்னும் பண்ணாமல் இருக்கானுங்க. 6-7 மாசமா இதை பற்றி நான் கமெண்ட் செக்ஷனில் பார்த்துட்டு தான் இருக்கேன். இதெல்லாம் இதில் தான்டா மோட்டோரோலா வந்து எனக்கு பயம். அந்த லெனோவோ பற்றி பேசும்போது டேப் சொன்னோம்ல, இப்போ ஒரு பிரச்சனைன்னு ஒன்று கண்டுபிடிச்சிடுறாங்க, அதுக்கு டக்குன்னு ஃபிக்ஸ் டக்குன்னு நான் என்ன உடனே இப்போ நாளைக்கே ஃபிக்ஸ் பண்ண நான் சொல்ல போகிறேன், 2 மாசத்துலேயே பண்ணிருக்கேன். அப்படி பார்த்தாலே 6-7 மாசமா பசங்க இதை பற்றி பேசிட்டு இருக்காங்க ஆடியோவை பொறுத்த வரைக்கும். இப்போ ஸ்பீக்கர் பாரு அல்ட்டியா இருக்கும், ஸ்பீக்கர் சூப்பரா இருக்கும். அப்போ நம்ம உடனே என்ன தோணும், பொழுதுனைக்கு எல்லாரும் ஸ்பீக்கர்லேயே எல்லாத்தையும் கேட்டுட்டு இருப்பாங்களான்னு கிடையாது. நீ எங்கேயா நின்று கால் பேசும்போது ஸ்பீக்கர்லேயே பேசிட்டு இருக்க முடியுமா? அதனால வந்து அதெல்லாம் கொஞ்சம் அவங்க பார்த்து இது பண்ணணும். மக்கள் வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணுவாங்க, எந்தெந்த இடத்துல நம்ம கொஞ்சம் இப்போ ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கணும். அதுதான் அவங்க கொஞ்சம் சொதப்புற மாதிரி இருக்கு. ஓகே, அதான் ப்ரோ போக்கோ F7 ப்ரோ, நீங்கள் கேஷுவல் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. இன்டென்ஸான கேமராக இருந்தீங்கன்னா மேபி இந்த சம்மருக்கு அதுக்கும் கொஞ்சம் ஹீட்டாக வாய்ப்பு இருக்குது. மற்றபடி நீங்கள் வந்து டைப் சி ஆடியோவும் ப்ளஸ் ப்ளூடூத் ஆடியோவும் லிசன் பண்ணுற ஐடியாவில் இருக்கீங்கன்னா F7 வந்து அல்ட்டியான ஒரு ஃபோனு. X8 Pro Max ஆக்சுவலாக வந்து இன்னும் பெட்டரான ஆப்ஷன் தான். எந்த விதத்துலனா பேட்டரி லைஃப் இதெல்லாம் பார்க்கும்போது அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் அதெல்லாம் இருக்குன்னு. பட் F7 வந்து உங்களுக்கு ஆடியோ அப்படின்னு வரனால கொஞ்சம் கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் ஸ்டாண்ட் அவுட் ஒரு சில அட்வான்டேஜஸ் இருக்கும். F7 இஸ் மோர் தென் எனஃப் ப்ரோ இந்த 2 ஆப்ஷனில் பார்க்கும்போது. பட் இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சப்போஸ் நீங்கள் வந்து வெளியில் இருக்கீங்க, 5G டேட்டா யூஸ் பண்ணுறீங்க, டிவைஸ் கொஞ்சம் வார்ம் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா பவர் சேவர் மோட் போடுங்க, ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்ட் டாஸ்க் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிடும். அப்போ நீங்கள் மியூசிக் லிசன் பண்ணுங்க. அதுக்காக மியூசிக்கில் போயிட்டு இல்லை பவர் சேவர் போட்டால் இதை குறைக்கணும் அதை குறைக்கணும்லாம் முயற்சி பண்ணாது. டைப் சி ஆடியோலையும் வந்து அந்த இடத்துலலாம் குறை வைக்காது. நார்மலாக ஃபோனோட பர்ஃபார்மன்ஸை தான் த்ராட்டில் பண்ணும். அதுக்கும் இங்கே ஆடியோக்கும் டேரெக்டாக இம்பாக்ட் இருந்ததுன்னா எப்பயும் நாங்கள் கண்டுபிடிச்சிருப்போம். பவர் சேர் மோட் போட்டு கேட்டால் வால்யூமே கேட்கல அப்படின்னு சொல்லியிருந்திருப்போம். அந்த மாதிரிலாம் இல்லை. அதனால் நீங்கள் தாராளமாக அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டு டியூன் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க. சமங்க பேரு ஜியோ கார் சிங்க்னு ஆண்ட்ராய்டு ஆட்டோ அந்த கார் பிளே இருக்கும்ல, அது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 2400 ரூபாய்க்கு. நம்பலாமா?
நம்பிதான் ஆகணும். நம்பிதான் ஆகணுமா? ஐயோ கார் ஆமா, ப்ளூடூத் 5 அதுவும் வைஃபை எல்லா கனெக்ஷனும் டைப் சி டு டைப் சி, டைப் சி டு டைப் ஏ அந்த மாதிரி கனெக்டிவிட்டி அந்த மாதிரி எல்லாம் கனெக்ட் பண்ணி 2400 ரூபாய்க்கு ஜியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஐஓடி டிவைஸ். நல்லா இருக்கு. ஆண்ட்ராய்ட் கார்ப்ளே யூஸ் பண்ணலாம், ஆப்பிள் இது இருக்குல்ல ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே ரெண்டுமே கனெக்ட் ஆகும். என்னன்னாக்கா ஃபர்ஸ்ட் டைம் இது பண்ணிவிட்டு அடுத்தது நீங்கள் காருக்குள்ளே என்டர் ஆகி வித்தின் 5 செகண்ட்ஸ்குள்ளே அது கனெக்ட் ஆகிடும், ஆட்டோவாகவே கனெக்ட் ஆகிடும். நல்லது நடந்தா சரி, அவ்வளோதான். நல்லது நடந்தா சரியா? ஓகே, அடுத்த ஒரு கமெண்ட்டு. ஓகே, அடுத்து வந்து என்னன்னா 2K கேமர் ஜோக்கரா. ஆமா ப்ரோ, கேமிங்க்கு அண்டர் 2.5K ஒரு ஐஎம் வேணும் ப்ரோ. மைக் நெசசரி இல்லை, பட் நல்ல குவாலிட்டி, குட் சவுண்ட் அண்ட் குட் டிசைன் இருந்தால் பெட்டர். ஓகே, நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, இது ட்ரை பண்ணுங்க ப்ரோ, சிசிஏவோட ஃபீனிக்ஸ். அது ஆக்சுவலாக நல்லா தான் இருக்குது, பில்டு குவாலிட்டிலேருந்து எல்லாமே செம்ம. ஆமாம், மெட்டல் ஷெல்லு சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக. அந்த மாதிரி ஷெல் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு சிங்கிள் டிரைவர் நானும் கௌதமும் யூஸ் பண்ணி பார்த்தோம். அது வந்து 16,000-17,000. ஆமாம், அந்த ஒரு குவாலிட்டி பில்டு ஆஸ்பெக்டில் வந்து இவன் கொண்டாந்து 2,500 ரூபாய்க்கு கொடுத்துருக்கான். சிசிஏ ஃபீனிக்ஸ். அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்குது. 3.5 தானே? டைப் சி வேணாலும் இருக்குது, வேரியன்ட் தான். நீ கேபிளோட சேர்ந்து மாறிடும்ல, அதனால் டைப் சி வேணா டைப் சி. நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, எப்பயுமே இந்த மாதிரி வாங்கிட்டு ஒரு நல்ல இஎம்ஐ வாங்கிட்டு ஒரு 2,000-3,000 வாங்கிட்டு 2,000 ரூபாய் கேபிள் இருக்குது ஹெட்ஃபோன்ஸ் ஒன்ல DDI5ஓட டைப் சி கேபிள், நம்ம அதை கவர் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி கேபிள் வாங்கி போட்டிங்கன்னா டேக் தனியாக மாட்ட வேணாம், அந்த கேபிளே டேக்கோட தான் வரும். அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் போய்க்கிறது நல்லது. ஆண்டவர், அடுத்து ஒரு கமெண்ட் இருக்கு. இல்ல Xiaomi HyperOS 4 வந்து ஆப்பிள்ல எப்படி இருக்குமோ அப்படியே லிக்விட் டிசைனா காப்பி பண்ண போறாங்கங்கிற மாதிரி. அது கரெக்ட் தான். அப்பதான் வந்து ஒரு சிலர் ஜோக் பண்ணிட்டு இருந்தாங்க, என்னன்னா HyperOS இல்ல ஆண்ட்ராய்டு வந்து லிக்விட் கிளாஸ் ஆயா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு கலாய்க்க ஆரம்பிச்சானுங்க. அது பார்த்தாலே தெரியாது லிக்விட் கிளாஸ் இல்லைன்னு. இதுல குறுக்க ஒருத்தர் பூந்து வேற லிக்விட் கிளாஸ் டென்சார்ல எப்படி வேலை செய்யும் அப்படின்ட்டு இருந்தாரு. ஏய், அவன் எல்லாம் பண்ண மாட்டான்டா, லிக்விட் கிளாஸ்லாம் அவனுக்கு தேவையே இல்லை. ஆல்ரெடி மெட்டீரியல் யூவில் இருக்காங்க, இப்போ மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரசிவாக மாறிடுச்சு. ஸோ அவங்களோட ஸ்டைல் இதுதான். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு மார்க்கெட்டில் AOSP பேஸ்டு டிவைசஸ் மட்டும் தான் ஆண்ட்ராய்டில் யூனிக்காக இருக்கு. மற்றபடி இங்கே ஐஃபோன் யூஸ் பண்ணிட்டு டக்குன்னு இப்போ போயிட்டு நான் ஏதாவது ஒரு சைனீஸ் ஃபோன் எடுத்து யூஸ் பண்ணால் அப்படியே இருக்கு. என்ன ஒரே வித்தியாசம்னா அது ஆண்ட்ராய்டுன்னு காட்டுது கடைசியில். அப்போ கண்டிப்பாக இருக்கலாம், சாத்தியம் தான். பார்ப்போம். அடுத்து இன்னொரு கமெண்ட், சிக்கந்தர் அப்படிங்கிறவர். ப்ரோ, ஐ ஆம் யூசிங் Vivo X200 Ultra with some compromise due to Chinese variant. Would you recommend to go for X300 Ultra with an Indian unit? பெஸ்ட்டு உங்களுக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு செகண்டரி 10,000 ரூபா ஆண்ட்ராய்ட் ஃபோன் ஒன்று வச்சுக்கோங்க. அதில் வந்து நீங்கள் சோஷியல் ஆப்ஸ் எல்லாம் ஏற்றி வச்சுக்கோங்க. அங்கேருந்து லிங்க்டு டிவைஸ் போட்டு உங்கள் X200 Ultra அனுப்பிக்கோங்க. ஏன்னா நீங்கள் X200 Ultraல நோட்டிஃபிகேஷன் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க. அந்த 10,000 ரூபா ஃபோனில் நீங்கள் அதெல்லாம் பண்ணிட்டு போயிடுங்க. நோட்டிஃபிகேஷன்லாம் டான் வந்துடும், வாட்ஸ்அப்பில் வீடியோ காலாக டக்குன்னு வந்துடும், டீம்ஸில் ஏதாவது வருதா டக்குன்னு வந்துடும். இந்த மாதிரி சோஷியல் ஆப்ஸ் அண்ட் மீட்டிங் ஆப்ஸில் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன்லாம் சைனீஸ் ரோம் ரன் ஆகிற ஃபோன்ஸில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து இறந்து புதைந்து நமக்கு எமர்ஜென்சின்னு கால் பண்ண ஃப்ரெண்டு செத்துருப்பான். அதுக்கப்புறம் அவங்க வீட்டிலேருந்து இரங்கல் போஸ்டர் வரும். அப்போ தான் நம்ம அதை ஓப்பன் பண்ணினா மச்சான் கால் பண்ணியிருக்க. ஆமாம், அப்படி தான் இருக்கும். எனக்கு நான் பார்த்துருக்கேன், அந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா சைனீஸ் ஃபோன்ஸ்லாம். அதில் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் டிலேங்கிறது வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. இதுவே டிஜிட்டல் டீடாக்ஸ் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய ஒரு சில நண்பர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சைனீஸ் தான் ப்ரோ வாங்குவேன். ஏன் ப்ரோ நோட்டிஃபிகேஷனே வரதில்லை ப்ரோ, டிஸ்ட்ராக்டே ஆக மாட்டேன். நோட்டிஃபிகேஷன் அது அவங்க ரீஜனுக்கானது தான்டா, கூகுள் சர்வீசஸே கிடையாது இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி தான் அது டியூனே ஆயிருக்கும். இப்போ அவங்க ஊரோட ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணுற, WeChat யூஸ் பண்ணுற, Vivo யூஸ் பண்ணுற, அதெல்லாம் கரெக்டாக வந்துடும் நோட்டிஃபிகேஷன். ஒரு வாட்ஸ்அப் டீம்ஸ்லாம் போட்டோம்னா அதெல்லாம் படுத்து தூங்கிட்டு இருக்கும் வரமா. அதுக்கு ஒன்றும் ஒர்க் அரௌண்ட் எதுவும் இருக்காது. ஒர்க் அரௌண்ட்லாம் இருக்கும் ப்ரோ, அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி ஒர்க் அரௌண்ட் போட்டால் திரும்ப அடுத்த பேட்ச் வரும்போது திரும்ப இது வேலை செய்யலன்னு வாங்க. அதெல்லாம் கடுப்பு. என்ன கேட்டால் வந்து அதுக்கு வாழை பழகிக்கிட்டா இன்னும் பெட்டர் தான். ஏன்னா நோட்டிஃபிகேஷனே வரலன்னா என்ன ஆகும், நீ ஃபோனே தொட மாட்டேன். திடீர்னு நீ எடுக்கும்போது எல்லாமே வரும் அப்படின்னு. என்னடா இது இவ்வளோ பேர் அனுப்பிச்சு join the meeting, where are you, urgent, you are fired. எல்லாம் அட்டடையும் பார்த்தா எங்க ஆள் வீட்டுக்கு போயிட்டு இருப்பாரு, சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு. அப்படிலாம் நீ அப்படி நீ ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டேன். காலையில வரும்போது தான் வேற அறியும் சரியா, எங்க ஆளுக்கு வரல நோட்டிஃபிகேஷன். லஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கிற நேரத்தில் அர்ஜென்ட், எங்க ஆளு அப்பயும் வரல. சாயங்காலம் ரிலாக்ஸ்டாக பாத்ரூம்லாம் போயிட்டு வர்றாரு, அப்போ வந்து மீட்டிங், அப்பயும் எங்க ஆள் வரல. சாயங்காலம் போயிட்டு கீழே போய் இதுல அங்கதான் டிஸ்ட். அப்படி இல்லை, நீ அந்த மாதிரிலாம் எதிர்பார்த்துறத. ஒரு நல்ல நரேட்டிவ் கொண்டு போகலாம். யாருக்குமே சிக்னல் வராத ஒரு இடம் அப்படின்னா எல்லா ஐடி கம்பெனிஸ்லயுமே பார்க்கிங்ல தான். ஏன்னா அண்டர் கிரவுண்ட்ல இருக்கும். பார்க்கிங்ல இருக்கும்போது அவருக்கு வருது எல்லாமே வரிசையா 5 வரைக்கும். இப்ப மட்டும் வருது அந்த கேவலி அப்படி. இன்னும் எங்கெல்லாம் நோட்டிபிகேஷன் வரணுமா அங்கெல்லாம் வரல.
மொத்தமா முடிச்சு விட வேண்டிய நேரத்துல எல்லாமே வந்துருச்சு. அப்படிதான். ப்ரோ இது என்னது ப்ரோ புதுசா என்னமோ ஜியோமில ஆமா ப்ரோ, ஏதோ 10,000 mAh 10,000 mAh அப்புறம் 3 nanometer flagship chip அது எனக்கு MediaTek தானா? அதான்டா ட்விஸ்ட். அப்படி இருக்குமா இல்லாட்டி இவங்களோட ஓன் எக்ஸ்ரிங்க பத்தி பேசுறாங்களான்னு தெரியல. அங்க சைனால வரணும்ல நம்ம டிவைஸ் ஏதாவது ஆமா ஒரு 10,000 mAh பேட்டரி நல்ல கேமிங்கான டிசைன் உள்ள எக்ஸ்ரிங் எஸ்ஓசி இருக்குமோன்னு சந்தேகம் இருக்கு. பட் தெரியல, நம்ம 1000 எதிர்பார்க்கலாம். பட் அப்படிதான் நடக்கும்னு யாருக்கு தெரியும். Xiaomi monster phone is குக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ரெட்மி கே அப்படின்னு போட்டு வச்சிருப்பான் லூசு. K100 Pro Maxக்கு சக்ஸஸராக வருமா அப்படின்லாம் போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு விட்டா என்னன்னு தெரியல, பாப்போம். நல்லதான் வந்தா சரி, நம்ம வேற என்ன எதிர்பார்க்க போறோம். அப்புறம் கடைசியா இன்னொரு கமெண்ட் எடுத்து வச்சிருக்கேன். சொல்லுங்க. யூசர் நேம் வந்து பிரேம்சந்த். How about Vivo V70 Lite or V70 for the best camera and long time use? ஆமா. Or you can suggest any other phone? Currently I am using Poco F1. அப்படி bought first launch almost 8 years using it. ப்ரோ சிம்பிள் ப்ரோ, நீங்கள் என்ன பண்ணலாம்னா விவோவோட V70 Lite போயிடுங்க. ஓகே அப்படின்னா போயிடுங்க. பர்ஃபார்மன்ஸ்லேருந்து 8S Gen 3 அதனால கொஞ்சம் டிவைஸ் வந்து கேமரா சென்ட்ரிக்காகவும் சரி அண்ட் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணுறதுக்கு சில வருடங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு பர்ஃபார்மன்ஸ்லையும் குறைச்சி பெருசாக இருக்காது. அதனால் அந்த மாதிரி வாங்கி என்ஜாய் பண்ணுங்க. ஸோ அதுதான். ஆமாம், மற்றபடி என்ன இப்போ பிக்சலோட 11க்கு வந்து லீக்ஸ் வந்திருக்கு. இந்த மாதிரி வந்து பிக்சல் 11 லைனப்பில் என்ன ஜாக்கிரதை, இந்த அழைப்பு ஏற்காதீர்களா டேய். அவன் அழைப்பு வந்து நான் அப்புறம் வந்து அதை கேன்சல் பண்ணிட்டேன். அந்த அழைப்பை நானே வந்து ஏன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன் நியூஸ் பேப்பருக்கு. அதுக்கு அவன் கால் பண்ணியிருந்திருக்கு, நான் கட் பண்ணேன். தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங் டைம்ஸ் ஆஃப் இந்தியான்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஏர்டெல் வந்து ரொம்ப ஆர்வமா இந்த மாதிரி பாருங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன், நான் பரத்துட்டு கொடுக்குறேன். ஆர்வமா கொடுக்குறான் ஏர்டெல் வந்து, ஜாக்கிரதை யாரு டைம்ஸ் ஆஃப் ஜாக்கிரதை அந்த அழைப்பை ஏற்காதீர்கள். எங்க அழைப்பு வந்து நான் கேன்சல் பண்ணி ஓரமா உட்காந்து அடுத்த நியூஸ் படிக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கேன். 10 நியூஸ் போயிடுச்சு ஆல்ரெடி. ஆமா இல்லே ஏர்டெல் இதுல வேற ஸ்பாம் ப்ரொடெக்ஷன் ஆன் பண்ணுன்றான். என்னன்னு பார்த்தா வர டெலிவரி எல்லாத்தையுமே அவனே ஸ்பாம்னு கட் பண்ணி விட்டுறான். அவன் வீடு பூந்து வெட்டுறான் அவன். யோ ஆமா ஐயோ, அது கூகுள்லயே அந்த மாதிரி சம்டைம்ஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணிடாதீங்க. அன்னோன் நம்பரே சேவ் பண்ணாத நம்பர் அப்படின்னா உங்களுக்கு மிஸ்டர் விக்னேஸ்வர் யூ காட் செலக்டட் யுவர் சிஜிபி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வரான். ஒருத்தன் பார்த்தா இது என்ன பண்ண குறுக்க வந்து ஸ்பாம்டா போயிட்டு அவ்வளோதான். விக்னேஸ்வர் கடைசிக்கு வீட்டிலே இருந்து 4000 ரூபா வாங்கிக்கலாம். அவ்வளோதான் முடிஞ்சது. போச்சு. சரி, இதுல என்ன சொல்றாங்கன்னா பிக்சல் 11 லைனப்ல பிரைமரி சென்சார் வந்து உனக்கு மாறுமா, ப்ரோ சீரீஸ்ல டெலிஃபோட்டோ அதான் பெரிஸ்கோப்பும் மாறுமா. அந்த டெம்பரேச்சர் சென்சார் இந்த இடத்துல தான் அந்த கூகுள் அந்த லைட் ஆரா லைட் எல்லாம் வருங்கிற மாதிரி சொல்லி அந்த இடத்துல வச்சு அப்படி ப்ரோ அது அப்படிதான் போட்டிருக்காங்க பாருங்க. நீங்க டான்ஸ் ஆடுங்க ப்ரோ, அது உங்களுக்கு செட் ஆகும். அங்க பாரு அப்படின்னு ஆடிக்கிட்டே இருக்கோம். பாரு ஆடிக்கிட்டே இருப்போம். அங்க பாரு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஆடிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி அது பாட்டுல அப்படிதாங்க. நம்ம பாக்கலடா அந்த பாட்டை, எங்கால் ஃபர்ஸ்ட் டேவே பாத்துட்டாருடா. இவர் தான் ஃபர்ஸ்ட் டே பார்த்துட்டு அஸ்வத்துக்கு அனுப்புறாரு போல. அவன் வந்து அண்ணே அங்கிளை பத்தியா என்னதுடா அவர் ட்ரெண்ட்லயே இருந்து என்ன கடுப்பேத்துறாருன்னு அப்படின்னு. ரைட்டு, எங்கால அண்ணா ட்ரெண்ட் செமையா ஃபாலோ பண்ணுவாப்ல. ஓகே, பிளாக் கிரீனு பிங்க் பர்பிள் கலர்ல வருதான்டா. அப்போ பர்பிள் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி 14 ப்ரோவில் பர்பிள் செமையா இருக்கும் ஐஃபோனில். ஸோ பர்பிள் வரட்டும் என்னன்னு பார்ப்போம். ஆமாம், இது வேற இந்த ஃபேஸ் அண்ட் லாக் வந்து ஐஆர் பிளாஸ்டரோட வரும்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அதெல்லாம் வர மாதிரி தெரியல அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க வரும்னு, பட் இது வரல. ஏற்கனவே இந்த ஐஆர் பிளாஸ்டரோட இருந்தது 4 எக்ஸலா இருக்கு. அது ஐஆர் பிளாஸ்டர் சோலி ரேடார் ஃபேஸ் டிடெக்ஷனுக்காக உங்களுக்கு 3D இதெல்லாம் இருக்கும். அது நல்லா ஃபேஸ் ஐடி ஆப்பிளில் இருக்கிற அதே மாதிரியான விஷயங்கள். சரி, மீடியாடெக் M90 மோடமு, அதனால ஏதோ நல்ல விஷயம் நடந்தால் சரி. எனக்கு தெரிஞ்சு இவெல்லாம் பேசாமல் சாஸ்டாங்கமாக அப்படியே டவால்னு போய் குவால்காம் காலில் விழுந்து மோடம் வாங்கி சொருக்கிக்கலாம். அதை விட்டு சம்மந்தம் இல்லாமல் எக்ஸினாஸ்க்கு போய் செருப்படி வாங்கி இப்போ மீடியாடெக் கிட்ட போயிருக்கான். மீடியாடெக் ஆனால் ஓரளவுக்கு எக்ஸினாஸோட பரவாயில்ல தான், பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நல்லா பிக்சல் 7ல எல்லாம் பட்ட பாடு இருக்கே. ஐயோ, நீங்கள் இந்த மாதிரி ஃபீல் பண்ணனால தான் திருப்பிட்டாங்க போல. அதை எங்கடா தெரியும் பரவாயில்ல, மறந்துடாதீங்க பிக்சலை பறி கொடுத்த கார்த்தி. ஐயா ஒரு வாரிக்கு வச்சு செஞ்சிருவாங்க. பிபிகே பயங்கரமா இருக்கேடா. சரி, வரி என்னது டிவிக்கே வரி பிவிகேங்கிறது எப்படிப்பட்ட ஒரு டெபாசிட் தான். என்னப்பா உங்க கம்பெனில இருந்து போன் வந்திருக்கா? ஆமா ஆமா, செகண்டரி கம்பெனில இருந்து பாருங்க. இவர் எத்தனை கம்பெனிக்கு தான் CEO சொல்லுங்க.
நான் வந்து அது இதுல பாத்திருக்கீங்களா ப்ரோ? GTA பாத்திருக்கீங்களா? ஆமா. ஜிடிஏல வந்து ஒரு மிஷன் படிக்கும்போது இஷ்டத்துக்கு எந்த கம்பெனிலாம் ஓனர் ஐடியா இருக்கலாம், ஒரு பான் எல்லாமே இருக்கும், அப்படியே எல்லாத்துலயுமே அவன் வந்து பெரிய ஆள் ஆயிட்டே போவான்ல, அந்த மாதிரி தான் எங்க. ஆமா, இப்ப கூட பாத்தீங்கன்னா சென்னையில வந்து 10 மார்ச் வரைக்கும் ஓனர் OnePlus Nord CE6 30,000 ரூபாய்க்கு நாங்க லான்ச் பண்ணிருக்கோம். இப்ப வந்து எல்லாருக்குமே தெரியும், எல்லாமே விலை ஏறிட்டு போயிருக்கு. அங்கீகாரம் கொடுங்க. ஆனா அந்த பிரஷரை நாங்க ஏத்துக்கிட்டு மனசார ஏத்துக்கிட்டு உங்களுக்கு 30,000 ரூபாய்க்கு மட்டும் ஒரு போனை நாங்க கொடுக்கிறோம். இல்லடா, லான்ச் பிரைஸ் என்ன? 7S Gen 4. அது ஓகே. லான்ச் பிரைஸ் என்ன? 30,000 ரூபாய்க்கு தான் லான்ச் பிரைஸா, இல்லடி கார்டு ஆஃபரோட 30,000 ரூபாயா? இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட். அப்போ OnePlus தாருக்கு பாருங்க 29,999. லான்ச் ஆஃபர் என்ன அப்படின்னா 1,500 இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட், 30,000 transaction and 2,000 rupees discount on EMI transaction. அப்புறம் up to 6 months no cost EMI in selected bank credit cards. சரி, ஓகே. சோ பெருசா எங்களால டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியல. நாங்களே ஒரு 10,000 rupees per unit. சரி, போனை பெருசா கொடுத்துறீங்கல்ல, அவ்வளவுதான். போன் பாருங்க செம்மையா இருக்கே. இனிமேல் என்ன வேணும்? 7S Gen 4 இருக்கு. சரி, அது வாங்குடா. அதுக்கப்புறம் 8,000 mAh வாங்கலையா? என்னது? அவர் நத்திங் 5 தான் வாங்குறாரு. நாங்க CEO நாங்க ப்ரொவைட் பண்றோம் உங்களுக்கு. சரி, அப்ப எந்த பிராண்ட்ல தான் வாங்குவ? நான் தான் சொல்லிட்டேன்ல, 5 வரட்டும் 1 TB வெர்ஷன் நான் வாங்குறேன். அப்ப நீ அத வாங்கிட்டு OnePlusல எப்படி இருப்ப? அதெல்லாம் இருக்கலாம். நத்திங்லாம் இல்ல, எங்க ஆளு கால் பை இல்ல, ஐபோனை வச்சுக்கினே நத்திங். எப்படியும் லான்ச் ஈவென்ட்ல நத்திங் எப்படி அந்த போனை பிளர் பண்றாரு, அது மாதிரி இவரும் அந்த போனை பேசல பிளர் பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் CE6 Lite லான்ச் பண்ணிருக்கானுங்க. அது வந்து 21,000 ரூபாய்க்கு. சரி, ஓகே. ஆனா அது ப்ராசஸர் அந்த அடிப்படையில் எடுத்துக்கும் போது நம்மள திருப்திப்படுத்துமா? ஒரு Dimensity 7400 இல்ல 20 இன்னைக்கு Qualcomm லான்ச் பண்ணானுங்கல்ல, அதோட காம்படிட்டரை என்னைக்கோ லான்ச் பண்ணிட்டாங்க எங்க பங்காளிங்க. அதை வச்சு தான் நாங்க ஓட்டிட்டு இருக்கோம். சரி, ஓகே. 4 பேர் மக்கள் நல்லா இருந்தா எனக்கு சந்தோஷம். கேமரா செட்டப் தான் இதெல்லாம் வீக்கா இருக்கும், மத்தபடி வந்து மீடியா சென்ட்ரிக்காவும் பேட்டரி லைஃப்காவும் வாங்குறவங்க. நாங்க ஒரு கேமிங் போனுங்க ஐயா, போதும் ஐயா. ஸ்டார்டிங்ல இருந்து இன்னி வரைக்கும் எங்க கேமரா கண்ட்ராவியா தான் இருந்திருக்கு. அப்படி இல்லையே, 15R நல்லா இருக்கு, 13R நல்லா இருக்கு. ஃபிளாக்ஷிப் அளவுக்குலாம் இருக்காதுங்க. ஃபிளாக்ஷிப்பும் நல்லா இருக்கும். நாங்களே இல்லைன்னு சொல்றோம், நீங்க என்ன சொல்றீங்க? OnePlusல 13 பக்கத்துல 15R எடுத்துன்னு போனா அது நல்லா இருக்குமா? அதான் வேதனையே. அப்படி வச்சுக்கலாமா? ஜாலியா. அப்ப எதுதான் உண்மை? அது ஐயா, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சா தூங்கி எழுந்தீங்கன்னா எல்லாம் சரியாயிடும். கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஆமா, பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. சரி, ஓகே, ரைட்டு. இதெல்லாம் தான் இங்க நியூஸ். அண்ட் வேசல் நியூஸ் நாளைக்கு பார்ப்போம். கார்த்திக், சிவபரணி பார்க்கலாங்க. பை பை.